ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானிய மாவில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சாமை மாவில் பூரண கொழுக்கட்டையும், கேழ்வரகு மாவில் பிடி கொழுக்கட்டையும். ஃபஸ்ட்டு வந்து சாமை மாவு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சாமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவை சேர்த்து நல்லா கெட்டி விழாமல் நல்லா கிளறணும். ஓரளவுக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. கேழ்வரகு மாவு பிடி கொழுக்கட்டை, இதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இதை வந்து மிதமான தீயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குமே நீங்கள் வந்து தண்ணி வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச மாவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டி விழாமல் அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காய் பற்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கருப்பு எள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கிளறி தனியாக ஆற வச்சுருங்க. எள்ளு சேர்க்குறது வந்து நல்லா அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு நீங்கள் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கேழ்வரகு மாவில் சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ வந்து பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 கப்பை வந்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் நெய்யில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி பூரணத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து மேல் மாவை வந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பூரணத்தை வந்து அதில் ஃபில் பண்ணி அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ருசியான சாமை மாவில் பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிரும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து சிறுதானிய மாவில் 2 கொழுக்கட்டையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொழுக்கட்டையுமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும்.